ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பட்டாணி புலாவ் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய், 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி, சோம்பு, கொத்தமல்லி தழை 3 சேர்த்து அரைச்சி விழுதாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, வத்தத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச பட்டாணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கோம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை மூடிடுங்க. 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கசகசா, மிளகு, சோம்பு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, வத்தல் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்ச விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட ஜீரகத்தூள், மிளகுத்தூள் 2 சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மசாலா கெட்டியாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பட்டாணி புலாவ் சிக்கன் கிரேவி